குரல் வேத நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய தலைப்பு சவாலோ சவால். திருக்குறளை நாம் கொண்டாடித் திரிகிறோம். திருக்குறளின் புகழினை நாம் போற்றித் திரிகிறோம். திருக்குறளில் எல்லாம் இருக்கிறது என்றும் இதில் இல்லாதது எதுவும் இல்லை என்றும் சொல்லித் திரிகின்றோம். ஆயினும் பல குறள்களை நாம் இன்றளவும் அறிந்து கொள்ளவில்லை என்பதற்கு பல சான்றுகளை என்னால் சுட்ட இயலும். ஆயினும் சில சான்றுகளை உங்கள் அனைவரின் கவனத்திற்கு கொண்டு வர விளைகின்றேன். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க என்னும் குறளில் உள்ள போல்க என்னும் சொல்லின் நேரடி பொருளினை இன்றளவும் கண்டவர் உளரோ? நிற்க என்றும் இருக்க என்றும் ஒழுகுக என்றும் காணப்பட்ட பொருள்கள் கருத்துப் பொருள்களே அன்றி நேரடி பொருள்கள் அல்ல. அப்படியானால் இச்சொல்லின் நேரடி பொருள் யாது? வேட்ட பொழுதில் அவையவை போலுமே என்னும் குறளில் பயனிலை என்னும் பிரெடிகேட் உளதோ? உளது ஆயின் எச்சொல் அச்சொல். ஒரு கால் இச்சொல் வேற்றுமை உருவுதானா? மணக்குடவர் வேற்றுமை உருவாக கருதி பொருள் கண்டுள்ளார். ஒரு கால் குறளில் இல்லாத ஒன்றினை இன்பம் செய்வது போல் இன்பம் செய்யும் என்று வருவித்து பொருள் கொண்ட பரிமேலழகர் போல ஒன்றினை வருவித்து பொருள் காண வேண்டிய குறளா? பசந்த என் பண்பி யாருக்கு உரைக்கோ பிற என்னும் குறளில் உரைக்கோ என்னும் சொல் உளதே. இதன் பொருள் யாது? உரைக்கோ என்னும் சொல்லை உரைப்பேன் என்று எடுத்துக்கொண்டு சொல்வேன் என்று பொருள் கண்ட மணக்குடவரை அடி ஒற்றி பரிமேலழகரும் சொல்வேன் என்று சொல்லி உள்ளது சரிதானா? இன்றேல் இவர்களின் இப்பொருள் பொருந்தா பொருளா? அழல் போலும் மாலைக்கு தூது ஆகி என்னும் இக்குறளில் போலும் என்று இரு போலும் உள. இரண்டும் அசை சொற்களா? இரண்டும் பொருள் உடைய சொற்களா? ஒன்று அசை ஒன்று பொருள் உடையதா? அப்படியாயின் எது அசை எது பொருள் உடையது? வரிசை எண் 1 முதல் 4 வரை நான் குறிப்பிட்டுள்ள நான்கினுக்கும் இன்றளவும் எவரும் சரியான பொருள் கண்டது இல்லை என்பே கசப்பு மிகுந்த நிலைப்பாடு. ஆயினும் இவையெல்லாம் என் விரல் நுனியில் உள. சவாலோ சவால் என்னும் தலைப்பிற்கு ஏற்ப இந்நான்கின் சரியான பொருளினை சொல்ல வல்லார் உளராயின் அவரை யான் திருவள்ளுவரை கடவுளாக கருதுவது போல கருதுவன். நன்றி, வணக்கம்.